சனிக்கிழமை ஒரு சந்திப்பு எனது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுக்காக, ஒரு பெரிய மாற்றம் என்று சொல்வது, எனது ஃபவுண்டேஷன் ஊடாக நான் பல கோஆர்டினேட்டர்களை வைத்து ஜெய்துனார் ஃபவுண்டேஷன் 8 வருட காலமாக பல திட்டங்களை முன்னோக்கி பயணித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரது சகோதரியாக செயல்பட்டு கொண்டிருப்பது இது புதிய கதை அல்ல. இது எல்லோரும் அறிந்த ஒரு விடயம் என்பதுதான் நான் நினைக்கின்றேன். சனிக்கிழமை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் ஒரு தமிழ் கம்யூனிட்டி தமிழ் தைப்பொங்கல் திருவிழாவில் கெஸ்டாக கலந்து இருந்தார்கள். அந்த நிகழ்வில் எனக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. நானும் அங்கு சென்றேன். இலங்கை நாட்டு ஒரு எம்பி கனடாவுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். நாங்கள் கனடா வாழ் மக்கள். நான் கனடியன் பிரஜை. இந்த நாட்டில் சிட்டிசன் பெற்று தற்பொழுது கிட்டத்தட்ட 18 வருட காலமாக கனடாவில் வாழ்கின்றேன். இலங்கையில் இருந்து யாரேனும் ஒருவர் கனடாவுக்கு விஜயம் செய்தால் நிச்சயமாக நான் அவர்களை சந்திப்பேன். இலங்கையிலிருந்து வரும் எனது உறவுகள், அது எனது சகோதரத்துவத்தை சார்ந்த உறவுகள் என்று தான் நான் கூறுவேன். அவர்களுக்கு நான் மதிப்பளிக்கின்றேன். நான் ஒரு கனடா நாட்டு பிரஜையாக இருந்த போதிலும் இலங்கை நாட்டை நான் மறந்து போகவில்லை. பலர் இருக்கின்றார்கள் இலங்கை நாட்டை மறந்து அவர்கள் இங்கிருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நான் இலங்கை மண்ணில் எங்கெல்லாம் கொடுத்ததை சொல்வதற்கில்லை. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு அதை நினைவூட்ட வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கின்றது என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் அந்த அளவு என்னுடைய படத்தை போட்டு என்னுடன் நின்ற 3 சகோதரிகளின் படத்தையும் போட்டு கேவலமான முறையில் பதிவுகள் வரப்பட்டதை பார்த்து உண்மையிலே மிகவும் ஒரு கஷ்டமான என்ன சொல்லலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டு ஒரு சகோதரியோ அல்லது உங்கள் வீட்டு உறவு ஒருவருக்கு இவ்வாறான செயல் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பார்த்து கைத்தட்டிட்டு இருப்பீங்களா? இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு வந்தால் இரத்தம், எங்களுக்கு வந்தால் வெறும் தக்காளி சட்டினி. அப்படித்தான் உங்களுடைய நினைவுகள். ஆகையால் சகோதரர்களே, இலங்கை என்றால் இலங்கையில் வாழும் சகோதரர்கள் எனது சகோதரர்கள் என்று தான் நான் இதுவரை மதித்து வாழ்ந்தேன். ஆனால் தற்பொழுது தான் தெரிகின்றது எவ்வளவு கொடூரமான எண்ணங்களை புதைத்து உங்களுக்குள் நீங்கள் காட்சி தந்தீர்கள் என்று. நீங்கள் கூறலாம் இது உங்களை தாக்கவில்லை, முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்களை தாக்கும் முகமாகத்தான் இந்த பதிவை போட்டதென்று. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அந்த தலைவரை நீங்கள் தாக்குவதென்றால் அவரை தனியாக தாக்குங்கள். ஏன் எங்களையும் சேர்த்து விட்டு கும்மாளம் அடிக்க வேண்டும்? இதுதான் எனது வருத்தம். நீங்கள் அவ்வாறான வேலை செய்திருக்கக்கூடாது. தலைவர் ஸ்னோ பார்க்க போயிருந்தாராம், அல்லது இன்னும் பல காட்சிகளில் அவர் தனியாக நின்ற சந்தர்ப்பங்கள் நீங்கள் காணவில்லையா? நீங்கள் இலங்கை வாழ் மக்கள் தானே. அவர் எத்தனையோ முறை உங்களுடைய பகுதிக்கெல்லாம் விஜயம் செய்திருக்கின்றார். அந்த நேரத்தில் அவருடைய புகைப்படம் ஒன்றை எடுத்து நீங்கள் வீடியோ பண்ணக்கூடிய ஆலோசனை உங்களுக்கு வரவில்லையா? ஏன் கனடா வந்ததும் தான் உங்களுக்கு புதிய எண்ணங்கள், பட தயாரிப்பு செய்யக்கூடிய, பாடல்களை எழுதக்கூடிய திறமையெல்லாம் உங்களுக்கு வந்ததா? இவ்வளவு நாளும் முடக்கப்பட்டிருந்த திறமைகள் அன்று தான் உங்களுக்கு வெளிவந்திருக்கும். மிக கேவலம். உண்மையிலே இவ்வாறான கேவலங்களை உருவாக்கும் எண்ணங்கள் உங்களுக்குள் எப்படி? தஜ்ஜால் வந்ததா? உங்களுக்குள் ஒரு ஷைத்தான் வந்ததா? நிச்சயமாக மிக கேவலமான முறையில் நீங்கள் செய்தது. ஒரு சகோதரியாக நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், இது நியாயமா தம்பிமார்களே, அண்ணன்மார்களே, சகோதரர்களே? திரு சாணக்கியன் அவர்கள் கனடா விஜயம் செய்த பொழுது அவரையும் சந்தித்தேன். அப்பொழுதும் நான் நேரடியாக சந்தித்து அவருடன் படம் எடுத்துக்கொண்டேன். அவருடன் நேர்காணல் நிகழ்வு செய்தேன். அதே நேரத்தில் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வந்த பொழுது நான் சென்றிருந்தேன். அதே போன்று தான் நாங்கள் படம் எடுத்துக்கொண்டேன்.
அவரை தண்டிக்கும் நோக்கில் நீங்கள் எங்களை, இந்த பெண்களை இழிவுபடுத்தியது உண்மையிலே அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாக நான் கருதுகின்றேன். இந்த விடயத்தில் ஒரு சில சகோதரர்களின் பெயர்களை எடுத்து வைத்திருக்கின்றேன். ஒரு சில விடயங்கள் என்னிடம் இருக்கின்றது. நிச்சயமாக இதற்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். நான் பகிரங்கமாக சொல்கின்றேன். ஒரு பெண்ணை கேவலப்படுத்துவது லேசான காரியம் அல்ல. உங்களுக்கு லேசாக இருக்கும், ஆனால் என்றுமே அது ஆறாது. மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் நான் கருதுகின்றேன். தயவு செய்து உங்களில் ஒரு குடும்பமாக எண்ணித்தான் நான் இந்த சமூக பணியில் இலங்கையில் பல்வேறுபட்ட இடங்கள், அதுவும் முக்கியமாக ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் என்று சொன்னால் நான் என்னுடைய பெயர் தான் அங்கு முதலிடத்தில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இருப்பார்கள் அறியாதவர்கள் தான் இந்த மோசமான, அறிந்தும் ஒரு சில மனஸ்தாபங்கள் இருக்கலாம், எனக்கு தெரியாது, சில விண்ணப்பங்கள் வரலாம், நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இவ்வாறான பல்வேறு நோக்கங்கள் அவர்களுக்குள் புதைந்திருக்கும், பிலாக்கா அல்ல தோண்டி பார்ப்பதற்கு அவர்களுடைய மனதை. ஆனால் நான் மிகவும் மனவருத்தத்துடன் சொல்கின்றேன், நீங்கள் செய்த காரியம் மன்னிக்கப்படாத ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன். தயவு செய்து உங்களுக்கு மன்னிப்பு தேவையோ நீங்கள் உங்களுடைய பதிவுகளை நீக்கிவிடுங்கள், அல்லது பார்த்து உங்களுக்கு லைக்ஸ் தான் வேணுமென்றால் நரகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழியை நீங்களே தயாரித்து கொள்ளுங்கள். நான் இது மிக 2 நாளாக உங்களுடன் நான் இந்த பதிவை போடணும், பேசணும் என்று நான் நினைக்கவே இல்லை. அவ்வளவு அறிவு உங்களுக்குள் இருப்பதால் அறிவாளிகள் தான் இந்த பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. அந்த அளவு அவங்க நினைச்சிட்டாங்க அவங்க என்னமோ பெரிய ஒரு படம் டிரெக்டர், அவங்களுக்கு படங்களை தயாரிக்க முடியும், இப்படியான சீன்களை ஏஐ மூலம் தயாரித்து ஷேர் பண்ணி ஒரு லைக்ஸை தின்றீங்களே. உணவாக சாப்பிட்ட நீங்கள் அது நரகத்தில் நெருப்பையும் நீங்கள் சாப்பிட போகின்றீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். மனசு அவ்வளவு கஷ்டப்பட்டது. அல்லாஹ்விடத்தில் நான் முறையிட்டேன். படைத்த ரப்பு அதற்கு உங்களுக்கான தண்டனையை நிச்சயமாக தருவான். பதிவுகளை நீக்கி அந்த இடத்தில் நீங்கள் எழுத வேண்டும், நாங்கள் தவறாக இந்த பதிவை போட்டுட்டோம், நான் இதை நீக்கம் செய்கின்றேன். இது நான் உங்களிடத்தில் கோரிக்கையாக விடுவேன் என்று நினைக்காதீர்கள். இது உங்கள் மனம். நீங்கள் நினைக்கணும் நான் செய்தது தவறு, நான் இந்த பதிவை எடுத்து போடணும். உங்களுக்கு தெரியாத நபர்களாக இருந்தால் இப்போது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க நான் யார். நான் ஜெய்தூன் நார், கனடாவில் வாழ்கின்றேன். ஜெய்தூன் நார் ஃபவுண்டேஷனின் ஃபவுண்டர். பல வருட காலமாக பல திட்டங்கள் ஈடுபட்டு பல்வேறு வகையான திட்டங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். முக்கியமான திட்டமாக தண்ணீர் எடுத்து கொடுப்பது, பெண்களுக்கான தொழில் வாய்ப்பு, ஏழையர்களுக்கு உதவுவது, மாணவர்களுக்கு உதவுவது, நோயாளிகளுக்கு உதவுவது, இப்படி லிஸ்டே போட்டுக்கொண்டு போகலாம். செஞ்சதை சொல்லி காட்டவில்லை, ஆனால் தெரியாதவர்களுக்கு உணர்த்துகின்றேன். இவ்வாறு சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் ஒருவரை நீங்கள் தாக்குவீர்களா? தாய் உங்களுக்கு பாலூட்டுவாள், சோறூட்டுவாள், தாயை தாக்குவீங்களா? என்ன சொல்லுவது உங்களை பற்றி? நான் உங்களுடைய சகோதரி. நான் அந்த சகோதரத்துவத்தை தான் உங்களிடத்தில் எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வாறான கேவலமான விஷயங்களை நான் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய பேச்சு சிலருக்கு கோபத்தை தரலாம், மன்னிக்கணும். ஏனென்றா நான் மன்னிப்பு கேட்குற இடத்துல நான் இல்லை, நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். யாரெல்லாம் அந்த தவறு செஞ்சீங்களோ தயவு செய்து உங்களுடைய தவறுகளை திருத்து கொள்ளுங்கள். அநியாயமாக பெண்களின் வாழ்க்கையில் விளையாட வேண்டாம். அங்கு 4 பெண்கள் இருந்தார்கள் என்னுடன் சேர்த்து, அதுவும் ஒரு குமரி பெண் ஒன்று இருந்தால் அங்கு. நீங்கள் ஆட்டமும் பாட்டமும் கூத்து போட்டு நீங்கள் அந்த வீடியோவை ஷேர் செய்து வெறும் லைக்ஸை சாப்பிட்டு கொண்டிருந்தீங்களே. உங்களுடைய தங்கையின் வாழ்வு அப்படி சிதறடிக்கப்பட்டால், உங்களுடைய மூத்த சகோதரி அல்லது உங்களுடைய தாயார் அந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களின் வாழ்க்கை இவ்வாறு நாசமாக்கப்பட்டால் கண்கள் குருடராக நீங்கள் இருப்பீங்களா? தயவு செய்து இவ்வாறான கேவலமான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மிகவும் மோசமான செயலில் நீங்கள் ஈடுபட்டீர்கள். யாரெல்லாம் ஈடுபட்டு இருந்தீர்கள், இன்னும் இருக்கின்றீர்கள், இன்னும் பதிவுகளை வச்சுட்டு இருக்கிறீங்களோ, தயவு செய்து இது
இந்த இடத்தில் இருக்கணுமா அல்லது டிலீட் ஆகணுமா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வது, இந்த விடயத்தை செய்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் போஸ்ட்டை போட்டு லைக்ஸை திண்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்க வேணாம். அதற்கான தண்டனை நிச்சயமாக உங்கள் வீடு நோக்கி வரும். காத்திருங்கள், பார்த்திருங்கள். இன்றைக்கு கேட்டது அல்லாவிடத்தில் நாளை நிச்சயமாக அதனுடைய சாபம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை மறக்க வேண்டாம். தயவு செய்து இந்த அநியாய வேலையிலிருந்து விடுபட்டு கொள்ளுங்கள். தொடர்ந்தும் இவ்வாறான அநியாயங்களை செய்ய வேண்டாம். கோபத்தில் மிகவும் மனவர்த்தத்துடன் தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கின்றேன். தயவு செய்து அந்த பதிவை நீங்கள் நீக்கணும். அல்லது வச்சு லைக்ஸ் எவ்வளோ வேணுமோ, ஷேர் எவ்வளோ வேணுமோ, கமெண்ட்ஸ் எவ்வளோ வேணுமோ ஒரு பிளேட் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு நரகத்தில் நெருப்பாக கொண்டு வந்து கொட்டுவாங்க. அதையும் நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் ஜெய்துனார் ஃபவுண்டேஷன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.